இந்த மனு உயர் நீதிமன்ற நீதியரசர்களான விஜித் மலால்குட, யசந்த கோதாகுட மற்றும் குமுதினி விக்ரமசிங்க ஆகிய நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் என்ற போர்வையில் அரசாங்கத்தின் நிதியும் வளங்களும் அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுவதாக மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி அஸ்திக தேவேந்திர மன்றில் சுட்டிக்காட்டினார். அந்த வேலை திட்டங்களை ஒருங்கிணைப்பதற்காக சமூக ஆலோசனை குழுக்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாகவும் முன்னாள் உள்ளூராட்சி மன்ற தலைவர்களை நியமிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் சட்டத்தரணி இங்கு குறிப்பிட்டார். அரசாங்கத்தின் வளங்களை பொதுமக்கள் நலனுக்காக பயன்படுத்தாமல் அரசியல் நோக்கத்திற்காக இது பயன்படுத்தப்படக்கூடும் என்பதால் தேர்தல் நெருங்கும் காலப்பகுதியில் இதுபோன்ற செயல்களை நிறுத்துவதற்கு இடைக்கால தடை உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என சட்டத்தரணி இங்கு கோரிக்கை விடுத்திருந்தார். நீதிமன்றில் உண்மைகளை முன்வைத்து இந்த மனுவை விசாரணை செய்யாமல் தள்ளுபடி செய்யுமாறு பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் விவேகா சிறிவார்தன கோரிக்கை விடுத்திருந்தார். இரு தரப்பினரும் முன்வைத்த விடயங்களை பரிசீலித்த நீதியரசர்கள் குழாம் இந்த இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்தது. இந்த நாட்டின் அரசு துறைக்கு, குறிப்பாக அரசு அதிகாரிகளுக்கு இது ஒரு தெளிவான செய்தி என நான் நினைக்கின்றேன். இந்த நாட்டு மக்களின் பணத்தை பயன்படுத்தி அபிவிருத்தி திட்டங்கள் ஊடாக அரசியல் கட்சிகள் தமது வேட்பாளர்களை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பை உயர்நீதிமன்றம் தடுத்துள்ளது.